இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷீமா மன்னா விழிப்போடு இருப்போம். எபேசியர் 5:14. சிறு காரியங்கள் தானே அப்படின்னு நம்ம அசட்டையா இருந்தா பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால எப்பயுமே விழிப்போடு இருப்போம். வீழ்ச்சியை தவிர்ப்போம். சிறிய மதியினம் பெரிய மனிதர்களை கூட கீழே தள்ளி மோசமான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஒரு சில தேவ மனிதர்களுடைய வீழ்ச்சிய நம்ம விழிப்புள்ளவர்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தாவீது ராஜா. அவரு வீழ வைத்தது ஒரு மகா ராட்சசன் அல்ல, வெறும் ஒரு சுவருக்கு பின்னால் ஒரு சாதாரண இல்லத்தரசி குளித்து கொண்டிருந்த காட்சிதான். ரெண்டாவது, பெலிஸ்தியரின் தேசமே கண்டு நடுங்கிய சிம்சோனை வீழ்த்தியது போர் வீரர்களோட படை இல்ல, தெளிலாளுடைய மடி. மூணாவது, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு பேதுரு பெருமை பாராட்டினான். ஆனா நெருப்பண்டை அமர்ந்திருந்த சாதாரண வேலைக்காரியிடம் இயேசுவ மறுதளிக்கிறாரு. நாலாவது, லோத்துடைய மனைவி. தேவ கட்டளையை மீறி ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாங்க, அதோடைய விளைவு உப்பு தூணா மாறி போயிடுறாங்க. சாத்தானுடைய தூண்டுதல்கள் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா தூண்டுதலுக்கு பின் பெரிய முள் ஒன்று மறைந்திருக்கும். அஞ்சாவது, தேவனுடைய வார்த்தையின் மீது ஏற்பட்ட சகரியாவின் சிறிய அவநம்பிக்கை அவரை ஊம மனிதரா மாத்துது. ஆறாவது, கேயாசி தன்னுடைய வக்கர புத்தியினால சீரிய தளபதி நாகமானுடைய வெள்ளியையும் பொன்னையும் இச்சித்து பொய் சொல்லி அதை பெற்றுக்கொள்றான். விளைவு கேயாசி மட்டுமல்ல, அவன் சந்ததிக்கு கொடிய குஷ்டரோகத்தை சாபமாக பெற்றுக்கொள்றான். ஏழாவது, அனனியாவும் சப்புராலும் அற்ப பேராச காரணமாக நிலத்தை விற்று தொகையில ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்துக்கொள்ள ஒருமனப்பட்டு பொய் சொல்றாங்க. விளைவு இருவருமே சபையிலேயே செத்து உளறாங்க. எட்டாவது, சவுலின் சிறிய கீழ்ப்படியாம அவன் ராஜ்யத்தையும் கர்த்தரின் மகிமையும் இழக்க செய்யுது. ஒன்பதாவது, பாபிலோனிய மாமன்னன் நேபுகாத் நேச்சாருடைய சிறு பெருமை அவரை 7 வருடங்கள் பசுவை போல புல்ல உண்ண செய்யுது. நம்முடைய வாழ்க்கைய சரி பார்ப்போம். இவற்றை மேற்கொள்ளக்கூடிய வழி வேதத்தை வாசித்து தேவன் நமக்கு தரும் எச்சரிப்பை கவனிப்போம். நம்முடைய எதிராளியான பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அற்ப காரியம் நம்ம முடக்கி போடாது இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கைய சரி பார்ப்போம். தேவனே எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும். ஆமேன்.